எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரிட்ஸாவோட S வேரியன்ட்ல S1 மாடலோட ரிவ்யூ தான், லாங் டர்ம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ சக்சஸ்ஃபுல்லி 100 days வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ எடுத்ததும் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணாம சொல்ல முடியாது, அதே மாதிரி 1 or 2 daysலயும் சொல்ல முடியாது. அப்படிங்கறதுனால 100 days வெயிட் பண்ணி அடிச்சு துவச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிவ்யூவே கொடுக்குறேன். ரஃப் அண்ட் டஃபாவே யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ. ஸோ இதுல வந்து என்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, அதே மாதிரி இவங்க சொன்ன கிளைம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உண்மையிலேயே நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா, எந்த இடத்துல அவங்க உருட்டுனதெல்லாம் இங்க வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கறத, நான் டிசப்பாயிண்ட் ஆனா இல்லையா, எந்த விஷயத்துல நான் டிசப்பாயிண்ட் ஆனேன், அதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தான். மைலேஜ் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு வண்டியே வந்து வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற ரேஞ்ச் வந்து கொடுக்குதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் நீங்க வந்து நல்ல வந்து ஒரு காலியான ரோட்ல வந்து 60 ல இருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நல்லா ஓட்டுவீங்க. அதே மாதிரி டிராபிக்கான ஏரியால வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 55 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் வந்து தருது. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள்ஸ் போறீங்க அப்படின்னா இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கம்மி ஆயிடுது. ஸோ இதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நாங்க டபுள்ஸும் போய் பார்த்தோம், ட்ரிபிள்ஸும் போய், அதாவது நானு, என்னோட ஹஸ்பண்ட் பிளஸ் நிலா 3 பேருமே போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் வந்து கம்மி ஆயிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் வந்து வரல. ஸோ சிங்கிளா போகும்போது 555 ரேஞ்ச்ல கொடுக்குதே தவிர அதுக்கு மேலாம் கொடுக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜிப் மோட்ல நான் சொல்றது. நெக்ஸ்ட் எக்கோ மோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் தருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே தவிர ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ், அதாவது 85ல இருந்து 90 தான் கொடுக்குது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் சப்ளை. அகைன் வந்து சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ண அந்த ஸ்பீட் லிமிட்ல தான் நீங்க போற மாதிரி இருக்கும். லைக் 35 to 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா 85 to 90 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து தருது. பட் நாட் லைக் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணல இன்ன வரைக்கும். இதுலயும் வந்து சிங்கிள்ஸ்ல போகும்போது தான், ஒன் ஸ்ட்ரெச்ல போகும்போது தான் இந்த கண்டிஷன். அதே நீங்க வந்து டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் கூட வரல, இன்னும் கம்மியா தான் வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா தான் நான் வந்து கன்சிடர் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல இருக்க ஃபீச்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து மெயினா சொல்றாங்க. ப்ளூடூத் மூலமா வந்து நமக்கு வந்து மேப் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் கால் பண்றாங்க அப்படிங்கறத வந்து கட் பண்ணவும் முடியும், அட்டன் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் மியூசிக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போக முடியும். சோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க பெரிய கான் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களோட பிரைவசி டீடைல்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது SMS மூலமா நமக்கு வர எல்லா மெசேஜும் அவங்களால ரீட் பண்ண முடியும். ஈவன் இன்க்ளூடிங் பேங்க்ல வர OTPs முதற்கொண்டு அவங்களால ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இந்த S வேரியன்ட்ல வந்து இப்படி ஒரு நமக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. இன்னும் ஹையர் வெர்ஷன் போகும்போது உங்களுக்கு வந்து அதுல வந்து மெசேஜ் ரீட் பண்ண முடியும், ரிப்ளை பண்ண முடியுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதுக்கு அவங்க அந்த ஆக்சஸ் கேட்டாங்கன்னா பட் ஓகே. இதுல நமக்கு இல்லவே இல்லை, மெசேஜ் ஆப்ஷனே இல்லை. ஆனா எதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கறாங்க அப்படின்றத நாங்க கிளைம் பண்ணிட்டோம். 100 days ஆகுது. ஸ்டில் அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை எங்களுக்கு இன்ன வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேப், இன்னும் வரைக்கும் அதுக்கான ஆக்சஸே வரல எங்களுக்கு. அப்கிரேட் பண்ணவும் இல்லை, 100 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நாங்க பைக் வாங்கும் போது அவங்க அதை பத்தி எங்ககிட்ட எதுவுமே பேசல. ஸோ எல்லாமே வந்துடும் சொன்னாங்களே தவிர இன்ன வரைக்கும் அது வரல அப்படிங்கிறது தான் இது நிதர்த்தமான உண்மை. ஸோ அடுத்து இதுல இருக்க ஃபீச்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆக்டிவால வந்து இண்டிகேட்டர் போட்டோம்னா சவுண்ட் வரும். பட் இந்த சவுண்ட் ஆப்ஷனே இதுல கிடையாது. சரி ஓகே, அதாவது ஒர்க் ஆகுதான்னு கேட்டா அதுவும் இன்ன வரைக்கும் ஒர்க் ஆகல. ஸோ இது ஸ்டில் அந்த ஆட்டோ கட்லாம் கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர் போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆஃப் பண்ணோம்னா நமக்கு அந்த சவுண்ட் வந்தாதான் ஞாபகம் வரும். இதையும் பார்த்து பண்ற மாதிரி இருக்கே தவிர ஆட்டோ கட் ஆகல. அதுவுமே இன்னும் உருட்டாதான் இருக்கே தவிர அது இன்னும் ஆகவே இல்லை எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட், இது ஏன்டா கொடுத்தாங்கன்னு தான் ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. 100 நாள் ஆச்சு, ஒன்னும் சம்பவம் வைக்கலையேன்னு பார்த்தோம். என்ன ஆச்சுன்னா காத்தடிக்கிறதுக்கு பைக் வந்து ஸ்லோப்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு நின்னா அந்த ஸ்டாண்ட் ஒழுங்கா நிக்காம வண்டி அப்படியே சாஞ்சிருச்சு. ஸோ சாஞ்சதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரேக் வந்து உடஞ்சு போச்சு. சம்பவம் நம்பர் 1 இதுவே ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அலுமினியம் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உடஞ்சிருக்கு, உள்ள எதுவும் டேமேஜ் ஆகாம இதோட உடஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இதை போய் நம்ம மாத்திர மாதிரி தான் இருக்கும். இதுல இருக்க பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, நீங்க வந்து சிக்னல் எல்லாம் நிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆட்டோ ஹோல்ட் மோட் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வண்டி வந்து அப்படியே ஸ்டாண்ட் பைல இருக்கு. நம்ம வந்து பின்னாடி ரிவர்ஸ் ஆகும்ல, நார்மலா ஆக்டிவா எல்லாம் பிரேக் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே லைட்டா மூவ், நம்ம அந்த ரோட்டை பொறுத்து நமக்கு வந்து முன்னாடி பின்னாடி போற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது வந்து இது ஹெல்ப் பண்ணுது உண்மையிலேயே. அடுத்து இதுல இருக்க ஸ்டோரேஜ் வந்து பக்கா நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து வெளியே எங்கன்னா போறீங்க பர்ச்சேசிங்க்கு அப்படின்றப்ப சார்ஜர் எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நல்ல தாங்குது. நிறைய பொருளை வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. ஈவன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1 month கிராசரிஸே வந்து இதுல வச்சு எடுத்துட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. குட் ஸ்பேசிங் தான், நான் அது வந்து நெகட்டிவா சொல்லவே முடியாது.
தென் வந்து சீட்டிங் வந்து நல்ல ப்ராடா இருக்கு. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. ட்ரிபிள்ஸ் போறோம், அதாவது அடல்ட் 2 பேரும் ஒரு குழந்தை போறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு போக முடியுது. இதுல இருக்க இன்னொரு ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இங்க தனியா இல்லாததுனால இந்த இடத்துல வந்து 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஃபுட் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கே தவிர, ஏன்னா அடுத்து யூஸ் பண்ற ஷூஸ் அதெல்லாம் வந்து அழுக்காயிடக்கூடாதுன்னு பார்த்து வைப்போம். ஸோ 2 இருந்ததுன்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இது சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கறதுனால 2 பேர் உட்காரும்போது ட்ரிபிள்ஸ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுதோ இல்லையோ, பட் ஒரு பிரேக் மாதிரி இது வந்து ஒரு ஒர்க் ஆகிறதுனால கொஞ்சம் பெனிஃபிஷியலா தான் இருக்கு. இது நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து க்ளோஸ் பண்றது. இது வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கா க்ளோஸ் பண்ணாதான் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆக்டிவ் எல்லாம் ஜஸ்ட் போட்டு அழுத்திட்டோம்னா அதுவே லாக் ஆயிடும். பட் அது இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. லைக் பார்த்து நம்ம கரெக்டா லாக் ஆச்சா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே செக் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம என்ன சொல்றது, ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஓகே. பட் என்னைக்காவது ஒன்ஸ் இன் வைல் எடுக்கும் போது நம்ம யாருக்காவது தெரியாதவங்க கிட்ட எல்லாம் வண்டி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு வந்து லைக் இந்த பைக்கை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணமா இல்லையா அப்படிங்கறது ரீசெக் பண்ணணும் அவசியம் இல்லை. பொதுவாக போட்டு போயிடும். ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது இது லாக் ஆகாது அப்படிங்கிறது தான் ஒரு பிட்டர் ட்ரூத்தா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து டிக்கில வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா இன்ன வரைக்கும் ஆக்சசரிஸே வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கு எதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இப்பயே கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் இங்க கவர் மேட் போடுவாங்க இல்லையா ஃபுட்க்கு, ஸோ அதுவே இன்னும் ஆக்சசரிஸ்ல அவைலபிளா இல்லை. ஸோ எந்த ஆக்சசரிஸுமே உருப்படியா அவங்க கிட்ட இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கறத உண்மை. இதெல்லாம் வண்டி டிசைன் பண்ணும் போதே வந்து பண்ணிருக்கணும், லைக் இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் அது வரல. ஆக்சுவலி எனக்கு அது பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியா கிளீன் பண்ண முடியும். இது என்ன ஆகுதுன்னா மெயின் பைக்லயே ஃபுல்லா டஸ்ட் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி கால் படம் வந்து அது மொத்தமா அழுக்காகிற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால கொஞ்சம் கோவமா தான் வருது. அந்த இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் தான். தென் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாண்டுனால உடஞ்சதுதான் மிச்சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இ பைக்லயும் இருக்கிற அதே ஆப்ஷன் தான், ரிவர்ஸ் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு பொதுவாகவே வண்டி பின்னாடி தள்ளுறது ரொம்ப கஷ்டப்படுவேன். பட் இது இருக்கிறதுனால ஈஸியா எங்கனாலும் விட்டுட்டு அழகா ஓகே ரிவர்ஸ் மோட் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு வெளியே வந்துடுறது. பட் என்னன்னா பழகலைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், பழகிட்டோம்னா ஈஸியா இருக்கு. ஸோ எனக்கு அது வந்து உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெஃப்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது வண்டி லைட்டா மூவ் பண்ணாவே நின்றுட்டு இருக்கும் போது எங்காவது மூவ் பண்ணாவே வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டர் காட்டுது. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வருது. அதுவும் சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது. அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லாம் விட்டுருக்கீங்க வண்டி அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் சரியா வரது இல்லை. ஏன்னா சிக்னல் இருக்காது இல்லையா. ஸோ அதனால அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரல. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஸ்டில் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஃபைனலி 100 days வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பஞ்சாயத்து வைக்கல, நல்லா ஓடுது. இதுவும் இது வரைக்கும் இங்க நின்றுடுச்சு அங்க நின்றுடுச்சுன்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. நல்லாவே இருக்கு. நார்மலா நம்ம ஆக்டிவா ஓட்டும் போது இருக்கு அந்த ஃபீல் வந்து இதுல இருக்கு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால எந்த பயமும் இல்லை. இது வரைக்கும் ஓடிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியமா இருக்கும். பட் இதுல வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை தான். என்னன்னா நீங்க வந்து ரியல் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள்ஸா போறீங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர போறீங்க அப்படின்னாவோ, அதே மாதிரி மிக்ஸ் மோட்ல தான் யூஸ் பண்ண போறீங்க, அதாவது 55ல இருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நீங்க மாத்தி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு கிடைக்கிற மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 55 தான் கிடைக்கும். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து எக்கோ மோட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 75 ரேஞ்ச்ல தான் வந்து கிடைக்குது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள்ஸ்ல போகும்போது ஓகே. பட் இவங்க விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பைக்குன்னு விற்கிறாங்களே தவிர ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்ல. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாதான். இதே நீங்க வந்து நைட் வண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டு ஷட் டவுன் பண்ணாம ஜஸ்ட் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 4 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து டவுன் ஆயிடுது, குறைஞ்சிருது. ஸோ ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓலாவை கம்பேர் பண்ணும்போது இது பஞ்சாயத்துலாம் கூட்டல 100 days சக்சஸ்ஃபுல்லாவே நல்லா ஓடிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் என்னன்னா இந்த ஸ்டாண்டுனால எங்களுக்கு பைக் பிரேக் போனதுதான் மிச்சம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ட்ரை கொடுக்கலாம் கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.